வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான கலை. அது ஒரு காலக்கணிதம். எந்த நேரத்துல என்ன நடக்கும், எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமா சொல்லக்கூடிய சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். இது வானியல் பற்றிய ஒரு அறிவை நமக்கு கொடுக்குது. பிரபஞ்சத்துல இருக்கிற கிரகங்கள் சூரியன் கிட்ட இருந்து ஒளிய கிரகிச்சு அந்த ஒளி பூமிக்கு செலுத்தும் போது அது மனிதனுக்கு எந்த வகையான தாக்கத்தை கொடுக்குதுங்கிறத பத்தி தான் இந்த அறிவியல் சொல்லுது. இது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம். ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை பத்தி பல தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தை பத்தி ஒரு அடிப்படையான விளக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதாச்சன். இன்னைக்கு நாம ஜோதிடம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். நிறைய பேர் ஜோதிடம்னா ராசி பலன் பாக்குறதுன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையா, இல்ல அதுக்குள்ள ஒளியின் அறிவியல்னு சொல்ற அளவுக்கு பெரிய விஷயங்கள் இருக்கா? வாங்க நாம சேர்ந்து இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? வானத்துல எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்துக்கும் இங்க பூமியில வாழற நமக்கும் உண்மையில ஏதாவது கனெக்ஷன் இருக்க முடியுமா? பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேள்விதான் மொத்த ஜோதிடத்தோட ஆணிவேரு. ஓகே, முதல்ல இந்த ஜோதிடம்ங்கிற வார்த்தைக்கே வருவோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி விஷயம் நமக்கு புரிஞ்சிடும். சோ நம்ம முதல் பகுதிக்கு போலாம். ஒளியின் வரலாறு. நம்ம பிரபஞ்சத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நடுவுல நெருப்பு கோளமா சூரியன், அதை சுத்தி கோள்கள் வலம் வருது. அது போற பாதையில எக்கச்சக்க நட்சத்திரங்கள் இல்லையா? சோ ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எல்லா வான்பொருட்களோட ஒட்டுமொத்த சக்தியும் அதோட ஒளியும் பூமி மேலையும் நம்ம மேலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுது. இதுதான் ஜோதிடத்தோட பேசிக் கான்செப்ட். அப்போ இந்த தாக்கத்தை பத்தி படிக்கிற ஒரு படிப்புக்கு ஒரு பேர் வேணுமே, அதுக்கு பேருதான் ஜோதிடம். வாங்க இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு மேயலாம். முதல்ல ஜோதி. ஜோதினாலே நமக்கு நல்லா தெரியும், ஒளி, அதாவது லைட். சூரியனோட வெளிச்சம், நட்சத்திரங்களோட பிரகாசம் எல்லாமே ஜோதி தான். அடுத்து வர்றது இஷம். இஷம்னா என்ன தெரியுமா? வரலாறு, இல்லனா ஒரு விஷயத்தை பத்தி படிக்கிறது. சுவாரஸ்யமா இருக்குல்ல? இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேருங்க பாப்போம். ஜோதி அதாவது ஒளி, இஷம் அதாவது ஆய்வு. அப்போ ஜோதிஷம்னா என்ன? சிம்பிளா சொன்னா ஒளியை பற்றிய ஆய்வு அல்லது ஒளியின் வரலாறு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஜோதிடம்ங்கிறது சும்மா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றது மட்டும் இல்ல. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற லைட் எப்படி வேலை செய்து அது நம்மள எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ற ஒரு பெரிய சயின்ஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வான்ல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் அதோட பாதையில போயிட்டு இருக்கும்போது அந்த மூவ்மெண்ட் பூமியில இருக்கிற நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டையுமே ஏற்படுத்துமா. இத படிக்கிறதுக்கு பேருதான் ஜோதிடம். இதுதான் இதோட கோர் ஐடியா. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு, நீங்களே கேளுங்க. இந்த பழங்கால ஜோதிட நூல்கள்ல வானியல் பத்தி சொன்ன விஷயங்களுக்கும் இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிப்புகளுக்கும் கிட்டத்தட்ட 99% பொருத்தம் இருக்கிறதா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இவ்வளவு நுணுக்கமான ஒரு அறிவு எப்படி உருவாச்சு? யார் இத முதல்ல கொண்டு வந்தா? இதோட ஆரம்பம் பத்தி பாத்தீங்கன்னா 2 விதமான தெய்வீக கதைகள் இருக்கு. வாங்க அது என்னன்னு பாப்போம். இங்க பாருங்க, 2 தியரி இருக்கு. தியரி என்ன சொல்லுதுன்னா, சிவபெருமான் முதல்ல பார்வதி தேவிக்கு இந்த கலைய சொல்லிக் கொடுத்தாராம். அப்புறம் பார்வதி தேவி அத மத்த முனிவர்களுக்கு பரப்பினாங்கன்னு சொல்றாங்க. 2வது தியரி படி பிரம்மதேவன் கார்க்கி முனிவருக்கு இந்த ஞானத்தை கொடுக்க அவர் மூலமா இது உலகம் முழுக்க பரவச்சான். சோ 2 கதையிலயுமே இந்த அறிவு கடவுள்கிட்ட என்னதான் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, பிரபஞ்சம், கடவுள்னு பெரிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் இறங்கி வருவோம். ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கைக்குள்ள ஜோதிடம் எப்படி வருது? குறிப்பா விதி, அதாவது ஃபேட்டையும் கர்மாவையும் இது எப்படி கனெக்ட் பண்ணுது? இந்த வரிய கொஞ்சம் கவனிங்க. படைத்தவனே விதியையும் நிர்ணயிக்கிறான். இதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை தத்துவங்கள்ல ஒண்ணு. அதாவது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த விதியை யார் தீர்மானிக்கிறா, எப்படி தீர்மானிக்கிறாங்க? இங்கதான் கர்மாங்கிற விஷயம் உள்ள வருது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் 1, நாம போன ஜென்மத்துல நல்லது கெட்டதுன்னு சில விஷயங்களை செஞ்சிருக்கோம். ஸ்டெப் 2, நம்மளோட அந்த செயல்களை வச்சுதான் இந்த ஜென்மத்துக்கான விதி தீர்மானிக்கப்படுது. ஸ்டெப் 3,
அந்த வினைகளோட பலனை அனுபவிக்கிறதுக்காகவே நாம ஒரு கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல பிறக்கிறோம். இதனால தான் நீங்க பிறந்த நேரம் ரொம்ப முக்கியம்னு ஜோதிடத்துல திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஓகே, ஜோதிடம்னா என்ன, அது எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி, ஆனா இந்த அறிவு எவ்ளோ பெருசு, இத முழுசா கத்துக்க முடியுமா? பழைய நூல்கள்ல இத பத்தி ஒரு அருமையான வரி இருக்கு. ஜோதிட கலை ஒரு மாபெரும் கடல் மாதிரி. அதோட கரையை இன்னைக்கு வரைக்கும் யாரும் தொட்டதே இல்ல. பாருங்க, இந்த ஒரு லைன்லயே அதோட ஆழம் நமக்கு புரியுது இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க, ஒரு மனுஷன் தன்னோட முழு வாழ்க்கையும் செலவு செஞ்சா கூட ஜோதிடத்தை முழுசா கத்துக்கவே முடியாதாம். ஏன்னா இது எப்பவுமே வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு துறை. புதுசு புதுசா ஆராய்ச்சிகள், கருத்துகள் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு எண்ட்லெஸ் ஜேர்னி மாதிரி. சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். ஜோதிடத்தை ஒரு பெரிய கடல்னு சொன்னோம். அப்போ நம்ம வாழ்க்கை அந்த கடல்ல ஒரு பயணம்னு வச்சுக்கிட்டா, அந்த பயணத்துக்கான மேப் யார் கையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அந்த பிரபஞ்சத்தோட கையிலயா, இல்ல நம்மள படைச்ச கடவுள்கிட்டயா, இல்ல நம்மளோட போன ஜென்மத்து கர்மாதான் அந்த மேப்பா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி நண்பர்களே. இது போல பல நல்ல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான உபயோகமான தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.